ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்பேஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பேனர் இருக்கும். அந்த பேனர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பேனர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பூஸ்டாப்பில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் நேம். ஸோ கரோசல். ஸோ இந்த கரோசல் அப்படின்றதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடர். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்லைடர் வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரோசல் அப்படின்ற டேம் வந்து தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்டாப்பில் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வட்டம் பண்ண இந்த நேவி பார் அப்படியே இருக்கட்டும், அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இந்த டைம் இந்த கரோசல் அப்படின்றதுக்கு மட்டும் தனியாக ஒரு சிஎஸ்எஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது ஏன்னா நீங்கள் கொடுக்குற இமேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ப்ளே ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ப்ளே ஆன இமேஜ். ஸோ இந்த இமேஜ்னால் வேறு சைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே சைஸில் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வித்து வந்து 100%. இந்த 100%ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்து கம்மியாகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே ஸ்க்ரோல் பார் வராது, ரெஸ்பான்சிவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பிக்சலில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பார் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இனி வேணால் உங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்துட்டு வித்து வந்து ஒரு 500 pxன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து நான் சுருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுருங்காது. ஸோ ரெஸ்பான்சிவே கிடைக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் 100%ன்னு சொல்லி கொடுக்குறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 720 px வந்து வச்சுக்கிட்டேன். அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம கரோசல் வந்து டிக்ளேர் பண்ணுற விதம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரோசலை வந்து மொதல் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கிளாஸஸ் வந்து கரோசலும் ஸ்லைட் அப்படின்ற ஒரு கிளாஸும் கால் பண்ணுவாங்க. இந்த டேட்டா பிஎக்ஸ் ரைட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரோசல் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு என்ன சொல்கிறது மூவ் ஆகுது. ஸோ இந்த கரோசல் இன்னர், அந்த கரோசல் இன்னருக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட்ன்றது தான் இந்த மொதல் ஐட்டம். ஸோ இந்த மொதல் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொதல் இமேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆக்டிவேட்டை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும், இந்த நடுவில் இருக்கதான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரோசல் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மூவ் ஆகும். அதுக்குள்ளே இமேஜோட சோர்ஸ் ஆல்ரெடி இமேஜ் எப்படி நம்ம உள்ளே இன்வால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இமேஜோட சோர்ஸ் வந்து கொடுத்துடணும். நம்ம டெஸ்க்டாப்லேயே போட்டுக்கனால 1 2 3 JPG அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வித்து 100 டி பிளாக் அப்படின்றலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இமேஜஸ் இருக்கும். இந்த இமேஜஸில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இமேஜஸ்க்கான எல்லாமே வரும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும். W100 அப்படின்னா என்னென்னா வித்து 100ன்னு அர்த்தம். டி பிளாக் அப்படின்றது என்னென்னா டிஸ்பிளே வந்து பிளாக். ஸோ டிஸ்பிளே பிளாக்னு மீன்ஸ் என்னென்னா இங்கே நீங்கள் நன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து தெரியாது. ஸோ நன்னு கொடுத்தா தெரியாது. ஸோ டி பிளாக்ன்றது டிஸ்பிளே வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கோடு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இமேஜஸ்க்குமே வந்து கொடுத்தாச்சு. 1 2 3 3க்குமே கொடுத்தாச்சு. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கரோசல் இன்னரில் கரோசல் ஐட்டத்தில் ஒவ்வொன்றா வந்து சுற்றிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன். ஸோ இந்த பட்டன் தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி போகிற பட்டன். ஸோ ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த பட்டனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா கரோசலில் நம்ம ஸ்லைடரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற இமேஜஸ் எல்லாம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பட்டன். இது உங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு தேவையில்லை அவங்க கிளிக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது, அது சரி ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னா விட்டுடலாம். ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த பட்டன்ஸ்லாம் வராது. இப்போ இப்படி அமுக்கணும்னா அங்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பட்டன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இதை தூக்கி விட்டிங்கன்னா அந்த பட்டன் வராது. ஸோ அவ்வளோதான். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கரோசல் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ மொத்தத்துக்கே வந்து இவ்வளோ தான். ஒரு ஸ்லைடர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான மொத்த கிளாஸஸ், அந்த கிளாஸஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோடு வந்து கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து மேலே நேவி பார் இருக்குது, கீழே வந்து கரோசல் இருக்குது. இந்த நேவி பார் இந்த கரோசலுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் இந்த நேவி பாரை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இந்த நேவி பார் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த நேவின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, ஸோ இதான் அந்த நேவி பார். இந்த நேவி பாருக்கான ஸ்டைல்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றணும். நீங்கள் எங்கேயே அடித்தா உங்களுக்கு தெரியும். இந்த நேவி பாருக்கான பொசிஷன் வந்து ஆப்சல்யூட் வச்சுக்கணும். ஆப்சல்யூட் வச்சுட்டு இஜெட் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கும். இஜெட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த கரசோலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவி பார் வந்துடும். ஸோ இந்த நேவி பார் வந்த பின்னாடி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். பேக்ரவுண்ட் கலரை கம்மி பண்ணிடுறீங்க, எப்படி சொல்கிறது, பிஎன்சி மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கருப்புனால உங்களுக்கு எடுப்பா இல்லை. நேவி பாரில் வந்து இந்த ஃபாண்ட் கலர்லாம் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒயிட் கலராக மாற்ற போகிறேன்னா கலர்னு சொல்லிவிட்டு ஒயிட்னு அடிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கலர் ப்ராப்பர்ட்டி எங்கேயோ இருக்குது. ஸோ நீங்கள் ஒயிட் அடிச்சும் இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கும் இல்லையா, ஸோ அதை காப்பி பண்ணி இந்த ஒயிட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்ரெடி இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸோ இந்த ஒயிட் வந்து ஃபாண்டில் எடுக்கல அப்படின்னா இங்கே போடக்கூடாது. இந்த கலர் ஒயிட்டுன்றதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேவி பார்க்குள்ளே இருக்கிற இந்த ஒவ்வொரு இதுக்கும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இந்த பிராண்டில் இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் தான் உள்ளே ஆக்ட் ஆகிற கலர். ஸோ இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு மொத்தமாக நேவி பார்னு போட்டு எடுக்கல அப்படின்னா நீங்கள் உள்ளே இன்டெப்த்தாக வந்துடுங்க. இன்டெப்த்தாக வந்து பிராண்டுன்றதுக்கு எங்கனக்குள்ளே கலர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் மாற்றினாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா இதை போய் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை காப்பி பண்ணி அப்படியே எலமெண்ட் ஸ்டைலில் வந்து போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக இதே அடிச்சிடும். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டைலில் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக நீங்கள் மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேட் பார் எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.